ஒரு வழியாக ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி கல்யாணம் வந்துருச்சுங்க. எனக்கு இல்லை, நம்ம மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் தான் இன்றைக்கி. கொடியேற்றம்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் திருக்கல்யாணம். நேற்றே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு சொல்லிட்டு பாயாசம் செஞ்சு முடித்த கையோடு பார்த்திங்கன்னா என்னோடய கயிறில், அதாவது தாலி சரடில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து திருமாங்கல்யத்தெல்லாம் எடுத்து மஞ்சள் கயிறில் கோர்த்து ரெடியாக இருந்தேங்க. அப்போ வந்து நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இந்த தடவை வந்து எனக்கு நீனே கட்டி விட்டுட்டு போறியா அப்படின்னு சொன்னேன். ஒரு தடவை கல்யாணம் பண்ணதுக்கே நான் இத்தனை வருஷமாக அனுபவிக்கிறேன், மீண்டுமா அப்படின்னாரு. பரவாயில்ல, இன்றைக்கி நீ பர்மிஷன் போட்டு என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு தான் போகிற அப்படின்னு சொல்லியிருந்தேன். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அங்கே வந்து கோலாகலமாக கொண்டாட்டமாக வந்துட்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்து தாலி சரடெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளால் மதுரைக்கு போக முடியாது, ஸோ நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இந்த வேலையை செய்வோம் சரி அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம். அங்கே வந்து கெட்டிமேளன்னு சொல்லும்போது இங்கே நாங்களும் வந்துட்டு தாலி கயிறை மாற்றியாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்கள்லாம் தாலி சரடு மாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, யாரெல்லாம் மதுரை சைடில் இருக்கீங்க அவங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச், பாய்.